டேலண்ட்னு. கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் கிரிக்கெட்டருக்கு கண்டிப்பாக டேலண்ட் பார்த்தா தெரியும். பாருங்க பட்டாபி எந்த அளவுக்கு ஒரு அக்ரெசிவாக இருக்காங்க. பால் வந்து நல்ல அவுட் சைட் த லெக் ஸ்டம் போது இருந்தாலும் வந்து அம்பையரை நோக்கி அந்த பவுலர் வந்து எவ்வளோ ஒரு அக்ரெசிவ் அந்த அவுட் அப்படின்னு ஒரு மிரட்டி கேட்குறாரு பாருங்க. பிகாஸ் தே ஆர் சோ அக்ரெசிவ். That was seriously close. Shankar the umpire and the scanner, Dr. Raghavan other end umpire, ரெண்டு பேருமே ஒரு going through tough period of play, plenty of appealing. பவுன்ஸ் நிறைய இல்லாதனால நிறைய எல்பிடபிள்யூ ஷாட் கண்டிப்பாக வரும். ஒரு நர்வஸ் half attempted ரன்னு தான் சொல்லலாம். அந்த நர்வஸ்னஸ் தெரியறது சென்னையோட பேட்டிங் லைனப்பில். நிறைய விக்கெட் எழுந்திருக்காங்க. அதை தவிர பார்ட்னர்ஷிப்பே இல்லை, ஒரு செம்பிளன்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் கூட இல்லை. ஓவர் டு பாலாஜி. Yeah, Padavi, definitely true. 64 for 5, dire straight னு சொல்லணும். ஒரு விக்கெட் விழுந்தா வெதர் அந்த 3 figure மார்க் ஆஃப் 100 வருமாங்கிறதே சந்தேகமாக இருக்குது. இந்த மாதிரி தேவையில்லாத விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். எந்த விதமான ஒரு நெசசிட்டி இல்லை, என்ன ஒரு அவசரம்னு புரியல. ஸோ எனிவே பட் போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியாது. At the same time we'll have to look forward and get those runs, at least or 130 140 something to fight, because we have got good bowlers in our ranks. Chennai Rhinos endha vidhamana sandegam illa. Arya 64 for 5. Adutha pandu Arya tucks it to mid wicket, single. 65 for 5 Chennai Rhinos. ஹலோ கேடிவி நேயர்களே, என் கூட இருக்கிறது சிசிஎல் பிராண்ட் அம்பாசிடர் நம்ம ஊர் பெண்மணி பிரியாமணி. வெல்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன், தேங்க்யூ. எப்படி சந்தோஷமா இருக்கா? ஆப்வியஸ்லி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் நான் சென்னையோட மேட்ச் நான் கிரவுண்ட்ஸ்லேருந்து பார்க்குறேன். இதுக்கு முன்னாடி நான் டிவியில் பார்த்துட்டு இருந்தேன். பிகாஸ் கொஞ்சம் ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்கிறதுனால எனக்கு எல்லா மேட்சஸும் பார்க்க முடியலை. ஆனால் ஐம் வெரி ஹாப்பி தட் நான் கொச்சினில் இருக்கேன், நான் இங்கே ஷூட்டிங்கில் இருக்கேன். ஸோ ஷூட்டிங் பாதியில் முடிச்சுட்டு ஹாஃப் டே ரிக்வெஸ்ட் பண்ணி ஹாஃப் டேயில் இது பண்ணி இங்கே வந்து ரிக்வெஸ்ட் பண்ணீங்களா இல்லை கட் அடிச்சு வந்தீங்களா? இல்லை ரிக்வெஸ்ட் பண்ணேன். 2 டேஸாக நான் ரொம்ப நல்ல பொண்ணாக நான் டைரக்டர்கிட்ட எல்லாம் போயிட்டு, சார் எனக்கு கொஞ்சம் ப்ளீஸ் சார் ஒரு மணிக்கு விட்டாலும் பிரச்சனை இல்லை சார், மேட்ச் இருக்குது சார், போய் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்திருக்கேங்க. சப்போர்ட் பண்ண எந்த டீமுக்கு? தட்ஸ் a pretty difficult question ன்னு சொல்லலாம். பிகாஸ் I'm one of the members, I'm one of the ambassadors of CCL. So now okay, there's something happening. Oh, that's a 4. Oh, to the commentary. Okay, that's a 4. Wonderful. 4 அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனா விக்கெட் போயிட்டு இருக்கு. crucial. Yeah, I know, but அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது நல்லா தான் ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி 2-3 விக்கெட்ஸ் திடீர்னு விழுந்து போச்சு. பட் ஐ எம் ஷுர் தே வில் பக் அப். யா. ஸோ இன்னைக்கு மஞ்சள் கொடி காட்ட வந்திருக்கீங்க கரெக்டாக? இப்போதைக்கு மஞ்சள் கொடி கொஞ்சம் அந்த சைடு போயிட்டு பர்பிள் கொடியும் நான் கொஞ்சம் ஆட்ட போகிறேன். பிகாஸ் ஆஸ் ஐ செட் ஐ ஒன் ஆஃப் தி அம்பாசிடர்ஸ் ஆஃப் சிசிஎல். ஸோ நான் எல்லா டீமை சப்போர்ட் பண்ணணும். தட் இஸ் பார்ட் ஆஃப் அவர் ஜாப். ஸோ சில நேரம் இந்த சைடு, சில நேரம் அந்த சைடு. தட்ஸ் நைஸ் ஆஃப் யூ. அண்ட் இப்போ நம்ம சென்னை டீமோட உங்களோட ஃபேவரட் யாருன்னு சொல்லுங்கள். ஐ திங்க் oh wow, wonderful. It's again 4, I think. It's again another 4 அடிச்சிட்டு. It's very good. I'm very happy that at least இப்போ கொஞ்சம் run rate is coming up. நல்லா அடிச்சிட்டு இருக்காங்க. So yeah, let's pray and see what happens. என்ன வெயிட் பண்ணிருக்கோம்? ஒரு 6 சூப்பர் 6க்கா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். பார்க்கலாம். Definitely I'm still waiting for a super 6. Okay, நம்மளோட ஃபேவரட் ஹீரோஸ் யாரு சொல்லுங்க? Favorite cricketer amongst the team? பேர் சொன்னால் எல்லாரும் அடிக்க வருவாங்க. பிகாஸ் almost all of them are my friends here. பட் பார்த்த இதில் ஐ திங்க் விக்ராந்த் அண்ட் விஷ்ணு they play really well. Wonderful. Thank you very much for your time, Priyamani. ரொம்ப நன்றி.
ஓகே, அவங்களோட ஃபேவரட் விஷ்ணு அண்ட் விக்ராந்த். இட் சீம்ஸ் ஆனால் மேட்ச் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு, ஃபோர்ஸாக அடிச்சிட்டு இருக்காங்க, நான் விக்கெட் போயிட்டுருக்கு. அவுட் டு த கமெண்ட்ரி. லாஸ்ட் பால் வருது, 12th ஓவரோட லாஸ்ட் பால். விக்கெட்டா இல்லையா? இதான் மூட் பாயிண்ட். இன்ஃபேக்ட் ஃபீல்டர் கொஞ்சம் கிரீடியா சீக்கிரமா உள்ள ஓடி வந்ததுனால ஒரு பவுண்டரி கிடைச்சிருக்கு. ஃபார்ச்சூட்டஸ் பவுண்டரி, ஒன் ஆஃப் த வெரி ப்ரொடக்டிவ் ஓவர்ஸ். 13 ரன் கிடைச்சிருக்கு. சென்னை 78 for 5, 12 ஓவர் முடிவில். பன்னெண்டு ஓவர் முடியல, 78 for 5. சௌகத்தா எவ்வளோ பிரமாதமாக போட்டு 3 overs நோ மேட் இன் 4 wickets for 12. ஆனால் அதர் எண்ட் ஆஃப் த ஸ்பெக்ட்ரமில் பார்த்தீங்கன்னா ரூபின் வந்து எப்படி ஒரு ரஸ்டி டேப்லேருந்து வாட்டர் லீக் ஆகி போகிறதோ அதே மாதிரி ரன்ஸ் லீக் ஆகி கொடுத்துருக்காரு. 25 ரன் கொடுத்துருக்காரு. சென்னை ரெய்னோ ஃபேன் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் கண்டிப்பாக காம்ப்ளிமெண்ட்ரி எஃபர்ட்னு சொல்ல முடியாது ரூபினோட போலிங்கு. பட் சென்னையோட ப்ராப்ளம் இல்லை. 13 ரன் அடிச்சிருக்காங்க. 5th ஓவரில் 15 ரன் அடிச்சாங்க. 12th ஓவரில் 13 ரன் அடிச்சிருக்காங்க. 22 ரன் அடிச்சிருக்காங்க. மீதி 10 ஓவரில் 50 ரன் தான் அடிச்சிருக்காங்க. அதான் சேட் சுச்சுவேஷன். பார்ட்னர்ஷிப் இல்லை. சந்தனுவை பற்றி படவா கோபி நிறைய இன்புட்ஸ் வச்சிருக்காரு. ஓவர் டு படவா கோபி. சாந்தனு வந்து லேட்டஸ்ட் மூவி சிது +2 பண்ணார். ஒரு பாக்கியராஜ் சாருடைய சன்னு. இட்ஸ் அ வெரி குட் படி. பிரமாதமாக கிரிக்கெட் ஆடும்போது ஐம் ரியலி வெரி சர்ப்ரைஸ் டு see him playing so nicely. ஏன்னா ரீசெண்டாக தான் நான் அவங்க மதர் we're all working for இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். ஸோ அந்த டைமில் ஐ got to know more about him through his mother. இப்போ தான் நான் அவர் லைவ் ஆக்ஷனில் பார்க்குறேன். இஸ் ரியலி பிளேயிங் வெல். ஸோ இப்போ இந்த டீமுக்கு வந்து ஒரு பெரிய அசட்டாக அவர் இருக்கார். இந்த ரீப்ளே பார்க்கும்போது பாருங்கள் பட்டாபி, இதுவும் வந்து திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஷார்ட் பிளேட். ஒரு சிங்கிள் ஹேண்டடாக ஆடி இருக்காங்க இல்லையா? சிங்கிள் ஹேண்டடாக ஆடி அவசரமாக அடிக்கிறாங்க. பட் somebody has to tell them that they have to play little calm. கண்டிப்பாக இங்கிலீஷில் ஒரு எக்ஸ்பிரஷன் பாரோ பண்ணுன்னா ஃபிகரேட்டிவாகவும் சிங்கிள் ஹேண்டட் தான், மெட்டஃபாரிக்கலாகவும் சிங்கிள் ஹேண்டட். ஏன்னா யாருமே வந்து விக்கெட் மேலே ஒரு ப்ரைஸே இல்லை. அவர் மாத்திரம் தான் பிரமாதமாக ஆடின்னு இருக்காரு. ஜீவா அவுட் ஆனார், விக்ராந்த் அவுட் ஆனார், சாந்தனு அவுட் ஆனார். ஐ மீன் சாந்தனு ஸ்டில் தேர். 1 or 2 players லைக் சிவா கேம் அண்ட் வெண்ட். அவசரமாக போயிட்டாங்க ஷெட்டுக்குள்ளே. பட் சாந்தனு இஸ் ஸ்டாண்டிங் தேர். அவரோட இருக்கிறது கம்பெனி ஆர்யா. இன்சைட் எட்ஜ் நர்வஸ் ஸ்போக் தான் அது. அனதர் டே அந்த நர்வஸ் எட்ஜ் வந்து ஸ்டம்ப்பு கூட வந்திருக்கலாம். 78 for 5. சந்தனு இஸ் ஆன் 21. சந்தனுவோட ஸ்லெண்டர் ஷோல்டர் மேலே தான் இருக்குது அந்த ஹியூஜ் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம ஏற்கனவே கான்டெம்ப்ளேட் பண்ணோம். 20 ஓவர்ஸ்க்குள்ளே ஒரு சைடு ஆல் அவுட் ஆனால் அது பெரிய அவமானம் தான். ஆர்யாவுடைய விளையாடுற ஷாட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் லோக்கல் ஸ்ட்ரீட் கிரிக்கெட் ஆடும்போது காடா பிளேயர் அப்படின்னு சொல்லுவோம். அது எதை பற்றியும் கவலை இருக்கிறது கிடையாது. வந்தால் டமால்னு ஒரு அடி. பட் நைஸ்லி பிளேட் பட் லிட்டில் அப்பிஷ். பட் கேட்ச் பிடிக்கல அவர். இந்த மாதிரி போங்காட்டெல்லாம் ஆட முடியாது இந்த கேமில். ஏன்னா நாலா பக்கம் கேமரா இருக்கிறதால நம்ம கண்டுபிடிச்சிடுவோம். 1 pitchல அவர் பிடிச்சாரு, நான் பார்த்துட்டேன் இங்கேருந்து பட்டாபி. அதனால் வந்து ஆர்யாவை நம்மளால் ஏமாற்ற முடியாது. காத்தால நீங்கள் மீன் சாப்பிட்டதையும் நான் பார்த்தேன். அதனால தான் உங்கள் ஸ்ட்ராங் ஐசைட் நினைக்கிறேன் கோபி. 78 for 5. ஏன்னா இப்போ வந்து ஆர்யா பார்த்தீங்கன்னா இஸ் மாரல் சப்போர்ட் டு சாந்தனு. நிறைய பெப் டாக் கொடுத்துட்டே இருக்காரு பாருங்க. ஸோ நவ் சாந்தனுஸ் டர்ன் டு டாக் டு ஆர்யா. அவசரப்படாதீங்க, பொறுமையாடலாம். இப்போ வந்து பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாலே வந்து இப்போ பெங்கால் டீம் வந்து they'll be little bit scared about our partnership and about game. நம்ம அவசரப்படாமல் ஆடணும். இப்போ அடுத்த பால் வந்து ஆர்யா என்ன பண்ண போறாருன்றதை பார்க்க போகிறோம். சௌகத்தா அவரோட ஸ்பெல் முடிவுக்கு வந்திருக்காரு. 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஒரு 2020 கேமில் ஒரு போலரால் மேக்ஸிமம் 4 ஓவர் தான் போட முடியும். 4 ஓவருக்குள்ளே அவர் 5 விக்கெட் எடுத்தாருன்னா ஒன் ஆஃப் த அஸ்டவுண்டிங் ஃபீட்ஸ் ஆஃப் 2020 கிரிக்கெட்னு சொல்லலாம். எவர்னு கூட சொல்லலாம். இந்த டோர்னமெண்ட்டோட பெஸ்ட் bowling பிகாஸ் எங்களுக்கு ரொம்ப நிறைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் எய்டு இல்லை. பட் நெவர்தலெஸ் ஐ கேன் ஸ்டிக் மை நெக் அவுட் அண்ட் சே சௌகத்தாவோட ப்ரைஸ்லெஸ் bowling தான் பெஸ்ட் bowling ஆஃப் த டோர்னமெண்ட் so far. எண்ட் ஆஃப் த ஓவர் வந்திருக்கு. 13 ஓவரில் 79 for 5 கோயிங் அட் ஜஸ்ட் above 6 an over.
79 for 5 Chennai Rhinos in 13 overs. So we have to see what Shantanu is up to now along with Arya. And Arya has to give Shantanu that amount of, that bit of stand and so on, at least for the next 4-5 overs. No, இந்த விதமான தேவையில்லாத ரிஸ்கி ஷாட்ஸ் அடிக்காமல் ஒரு 30-40 ரன் அடித்து ஒரு 120-130 கொண்டு வந்தாங்கன்னா தென் ப்ராபப்ளி ஒரு ஸ்லாகில் லாஸ்ட் 2 ஓவர்ஸ் or last 2 to 3 ஓவர்ஸில் ட்ரை பண்ணலாம். தேர் யூ see Sonia Agarwal on your screen, the brand ambassador for Chennai Rhinos, one of the brand ambassadors. Sonia Agarwal, 79 for 5 in 13 once again. To come back, Bengal Tigers with Chennai Rhinos. The wicket, பார்க்குறீங்க, carbon replay of Vikrant, lovely running catch there. சௌகத்தா வந்து has been brilliant சொல்லலாம். அவருடைய விக்கெட் திருப்பியும் மடக்கி அடிக்கிறார் விஷ்ணு. once again நல்ல பவுச் பண்ணுறான்னு சொல்லலாம். ஷார்ட் ஸ்கொயர் லெக்கில் இந்திரஜித் தேர்ட் விக்கெட். பரத் pulverizing shot again plucked up there, and once again now Arya on the front foot. No runs, 79 for 5, 14th over starting. ஆர்யா அன்ஃபார்ச்சுனேட்லி நிறைய எட்ஜஸ்டில் தான் ஆடிட்டு இருக்காரு. அவுட் சைட் எஜோ இன்சைட் எஜோ. லாஸ்ட் விக்கெட் பார்க்குறீங்க, அந்த கேட்குள்ளே டிஃபென்சஸை கிராஷ் பண்ணி 4th விக்கெட் ஹால் ஃபார் சௌகதா. அன்ஃபார்ச்சுனேட்லி இன்னொரு நாள் வெயிட் பண்ணோம் ஒரு 5 for எடுக்கிறதுக்கு. பட் 4 for பிரமாதம் தான், பிரமாதமான எஃபர்ட். இன் 4 over ஸ்பெல் 4 for 13 பிரமாதமான எஃபர்ட் சௌகதா. எவ்வளோ ப்ரைஸ் பண்ணாலும் அது இனஃபாகவே இருக்காதுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி போலிங்க்கு. 79 for 5 சென்னை ரெய்னோஸ் லேட் டியூனர்ஸ். பாலாஜி இப்போ வந்து விக்கெட் விழாமல் ஆடிட்டே இருந்தாலே பவுலர்ஸ் கொஞ்சம் டயர்ட் ஆகிடுவாங்கல்ல. ஆனால் ரன்னும் அடிக்கணும் கோபி இல்லையா? விக்கெட் விடாமல் இருக்கிறதுன்றது வந்து கொஞ்சம் தான் யூஆர் டூயிங் வெல். ரன்னும் அடிக்கணும். ஆமாம், இல்லை நீங்கள் இப்போ டக்குன்னு விக்கெட் விழுந்தா அவங்களுக்கு எனர்ஜி தானாக வருது, இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸாக போடுறாங்க, அக்ரெசிவாக இருக்காங்க. கொஞ்சம் நம்ம வந்து ஒரு 6 பால் ஒரு 3 பால் டுக்கு வச்சு ஒரு சிங்கிள்ஸ் எடுத்து அப்படியே கொஞ்சம் ஒரு பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு அவங்களை கஷ்டப்பட வைக்கணும். ஈஸியாக நம்ம விக்கெட்டை கொடுத்துடக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த மாதிரி டிஃபென்சிவ் ஸ்ட்ராட்டஜி தான் கண்டிப்பாக அடாப்ட் பண்ணி ஆகணும். தே ஆர் கம்பெல் டு அடாப்ட். ஏன்னா அவங்களுக்கு சாய்ஸே இல்லை. இப்போ விக்கெட் விட்டாங்கன்னா ஆல் அவுட் ஆகிடும். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தே ஆர் கம்பெல் டு அடாப்ட் தட் டிஃபென்சிவ் ஸ்ட்ராட்டஜி. இல்லை கோபி, இது வந்து 20 ஓவர் கேமு. வேறு மாதிரி எதாவது நினச்சின்னு சொன்னீங்களா தெரியல. 20 ஓவர்ஸில் 120 அடிக்கணும். எவ்வளோ நேரம் டிஃபென்ஸ் வைக்க முடியும்? டாட் பால்ஸே இருக்கக்கூடாது. 120 பால்ஸில் மினிமம் 180 ரன்ஸ் அடித்தா தான் இந்த மாதிரி ஒரு கேமில் வின் பண்ண முடியும். ஸோ யூ நீட் டு நாட் ஸ்கோர், டெஃபினெட்லி ஸ்கோர் மோர் தென் ரன் அ பால். தட் இஸ் தி இன்ஃபேக்ட் 180 அடிக்க முடியுமா இல்லையான்றது தெரியல. கண்டிப்பாக அட்லீஸ்ட் பேசிக் மினிமமாக 120 ஓணும். 120 அடிக்கணும், விக்கெட்டும் விடக்கூடாது. அதுதான் சீக்ரெட். ரொம்ப கிரீடியாக, ரொம்ப ஆம்பிஷியஸாக பார்த்தீங்கன்னா ஹையாக அஸ்பயர் பண்ணிங்கன்னா பாலாஜி கடைசியில் அடிக்க முடியாமல் கூட போயிடலாம். டாட் பால் தான் ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா விக்கெட் விழுந்தா அது டாட் பால் தானே இல்லையா? ஸோ 81 for 5. ஃபோர்டீன் ஓவர்ஸ் முடிவில் 81 for 5. பாலாஜி நீங்கள் அதுக்கு நான் அர்த்தம் சொல்ல நான் சொன்னேன் இல்லையா? இப்போ வந்து பாலாஜி சொன்னார் டாட் பால் இல்லாமல் ஆடணும் அப்படின்னு. அப்போ நான் சொல்கிறேன் விக்கெட் வந்து அது டாட் பால் தானே? கண்டிப்பாக விக்கெட் இஸ் த பெஸ்ட் டாட் பால் இந்த புக்குன்னு சொல்லுவாங்க. கரெக்ட் உங்கள் அப்சர்வேஷன் கோபி. அதாவது இப்போ ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் ஷாட்ஸ் இருக்குது. இப்போ விளையாடும்போது பார்த்தீங்கன்னா ஆன் டிரைவ், ஆஃப் டிரைவ், கவர் டிரைவ், கட்ஸு, புல்லு, ஹூக் இது மாதிரிலாம் இருக்கும்போது இப்போது நம்மளுடைய டீம் வந்து எவ்வளோ வெரைட்டிஸான ஷாட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. பட்டாவே ஒரு நல்ல ஒரு புல் ஷாட் பார்த்தேன் விஷ்ணுவோட பேட்டிங்கில். அதுக்கப்புறம் 2-3 லவ்லி ஆஃப் டிரைவ்ஸ் அண்ட் ஆன் டிரைவ்ஸு, ஒரு கவர் டிரைவ் இருந்தது. நிறைய கட் ஷாட் இல்லை. ஏன்னா போலர்ஸ் வந்து தேர் போலிங் அப். when they are bowling up லெங்க்த்து கொடுத்து விட்டு கொடுக்கலன்னா கட் ஷாட் பார்க்க முடியாது. அதனால தான் இந்த ஸ்லோ பிச்சில் கட் ஷாட்டும் பார்க்குறது கஷ்டம். ஸோ கொஞ்சம் டிரைவிங் இருக்குது, கொஞ்சம் லாஃப்டட் ஷாட்ஸ் இருக்குது. பட் பை அண்ட் லார்ஜ் சென்னை பேட்டிங்கோட பெங்காலோட போலிங் தான் பிரமாதமாக இருக்குன்னு உண்மையாக சொல்லணுன்னா, இம்பேஷனேட்டாக நியூட்ரலாக சொல்லணுன்னா அதுதான் உண்மை.
இல்லை நம்ம கேன் பி ரெஸ்ட் அஷ்யூர்ட். ஏன்னா நம்ம வந்து அனலைஸ் பண்ணும்போது பெங்காலுக்கு வந்து பேட்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பட் நம்ம டீமில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா we are in full form in bowling. ஸோ நம்மளும் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 120-130 will be a tough score for Bengal. நான் சும்மா சொல்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஆமாம், சென்னை வந்து 146 சேஸ் பண்ண முடியல, மும்பையோட 23 ரன் உதப்பட்டாங்க. நேற்று 112 சேஸ் பண்ணுறதுக்கு உயிரை விட்டாங்க. ஸோ அதனால் வந்து இந்த டோர்னமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த பெங்களூர் கேம் தவிர மற்ற கேம்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு லோ ஸ்கோரிங் கேம் தான் இருந்திருக்கு. பெங்களூர் அஃப்கோர்ஸ் பேட்ஸ்மேன்ஸ் ட்ரீமு, ஒரு ஃப்ளாட் ட்ராக் பிச் அது பெங்களூர். அந்த கேமில் தான் ஐ திங்க் கர்நாடகா புல்ஸ் 250 அடிச்சு பெங்கால் 150 சேஸ் பண்ணி 400 ரன்ஸ் பார்த்தாங்க. க்ரௌடு அட் 10 and over க்ரௌட் would have got the money's worth. பட் மற்ற பிச்சஸ்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக லெத்தார்ஜிக்காக ஸ்லக்கிஷாக தான் இருக்குது. கோபி பாருங்க, ஒரு கிராஸ் பேட்டட் ஷாட் அது சாந்தனோடது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் அவசரப்படாமல் ஷுட் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் கொஞ்சம் ப்ளே பண்ணி ஆடினாலே போதும். ஏன்னா ஃபீல்ட்ஸ் ஒரு செட்டிங் பார்த்தீங்கன்னா நிறைய கேப்ஸ் இருக்குது. வி ஷுட் ஃபைண்ட் த கேப்ஸ் அண்ட் டு மேக் ரன்ஸ் இல்லையா பட்டாபி? கண்டிப்பாக அழகாக டைம் பண்ணுறது ஒன்று, அழகாக டைம் பண்ணி கேப்பில் அடிக்கிறதுன்றது ரெண்டாவது. அதுதான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க பேட்ஸ்மேனை. வெரி நைஸ்லி பிளேட். இதுதான் நான் வந்து சொல்லியிருந்தேன். ஏன்னா நான் சொல்கிற மெசேஜ் வந்து இப்போ எப்படி ஆர்யா கிட்ட சொல்கிறதுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆன் ஏரில் அவர் கேட்டார் நினைக்கிறேன். நைஸ்லி பிளேட். கண்டிப்பாக டெலிபதி ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சிங்கிள்ஸ் வந்துட்டே இருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி we are coming to the end of the slog over 2020 slog over contest நிறைய பேர் பண்டிட்ஸ்லாம் சொல்லுவாங்க, ஓல்ட் ஃபேஷன் பண்டிட்ஸ். பட் we are coming to the death over 15 to 20 ஓவர்ஸில் அன்ஃபார்ச்சுனேட்லி சென்னைக்கு விக்கெட் இருக்காததுனால கொஞ்சம் நர்வஸாக போக் பண்ணி சிங்கிள் அடிக்கிற மாதிரி ஒரு டிஃபென்சிவ் டாக்டிக் தான் அடாப்ட் பண்ணணும்னு ஒரு கம்பல்ஷன் இருக்குது. அது வெரி அன்ஃபார்ச்சுனேட். பட் அவங்களோட பேட்டிங் டிபாக்கிள் வந்து அவங்க தான் காரணம். அஃப்கோர்ஸ் பெங்கால் பிரமாதமாக போட்டாங்க. பவுலர் என்ன தான் பிரமாதமாக போட்டாலும் பேட்ஸ்மேனோட தாட் ப்ராசஸ் தான் அது முக்கியம். பேட்ஸ்மேன் அது கிளவராக கவுண்டர் பண்ணிட்டாங்கன்னா the best ball can also be kept out of harm's way. பாலாஜி வந்திருக்கார் பாக்ஸ்குள்ளே 82 for 5. ஒரு நல்ல கவர் ட்ரைவ். பட் டோ எண்ட் ஆஃப் த பிளேட் தான் பட்டிருக்கு. பட் டோ எண்டில் பட்டாலும் பிரமாதமாக பவுண்டரிக்கு போயிருக்கு. ரேர் பவுண்டரி ஃபார் சென்னை. அபவுட் டைம் சொல்லலாம், கிரிப்டிக்காக சொல்லணும்னா 14.5ல் 86 for 5. சென்னையோட ஃபேன்ஸும் பிராண்ட் அம்பாசிடர்ஸும் இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுறாங்க. அமலா பால் பார்த்தீங்க, சோனியா அகர்வால் பார்த்தீங்க. வீர தமிழண்டான்ற பாட்டு வந்துட்டே இருக்கு. அன்ஃபார்ச்சுனேட்லி இதுவரையிலையும் வீர தமிழ மாதிரி ஆடல சென்னை. உண்மையாக சொல்லணும்னா பார்க்கலாம் லாஸ்ட் 5 ஓவர்ஸில் என்ன பண்ண போகிறாங்கன்னு. சரத்குமார் பார்க்குறீங்க, he was on his feet. நார்மலி எமோஷன் காட்ட மாட்டாரு. ஈவன் he was enthused. End of that particular over. 15 overs முடிவில் 87 for 5. $87 for 5 in the partnership. Shantanu Arya 24 runs from 29 balls. இந்த ஸ்டேஜில் இது இன்வேல்யூபிள் சொல்லணும். இதுக்கு முன்னாடி 34 ரன் 23 பாலில். சோனியா அகர்வால் அங்கே பார்க்குறீங்க. சரத்குமார் தேர், தி பிரசிடென்ட் ஆஃப் த சவுத் இந்தியா ஃபிலிம் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன், நடிகர் சங்கம். ரொம்ப ஒரு என்தூசியாஸ்டிக் கிரிக்கெட்டர் ஹிம்செல்ஃப். ஸோ பேசிகிட்டு இருந்தோம் மேட்சுக்கு முன்னாடி. அவ்வளோ ஆர்வமாக இருந்தார். நேற்று மேட்சை பற்றி கூட டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அவர் எவ்வளோ இந்த செலிப்ரிட்டி லீக் கான்ட்ரிபியூட் பண்ணாருக்கு எவ்ரிபடி நோஸ். ஸோ இதை ஒரு ட்ரீம் கம் ட்ரூன்னு தான் சொல்லணும். நடிகர்களும் கிரிக்கெட் இவ்வளோ பிரமாதமாக ஆடுவாங்கன்னு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அதை தான் அவரும் சொன்னார். பீயிங் ஹிம்செல்ஃப் அ கிரிக்கெட்டர், யூ ஆர் சேயிங் ஸோ மச் ஆஃப் பேஷன் ஃபார் த கேம்னு சொல்லலாம் சரத்குமார். ஸோ தேர் யூ see the சென்னை டக் அவுட் பிட் மொரோஸ்ன்னு தான் சொல்லணும். And the crowd is swelling up in Kerala. கோபி சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு
crowd for a celebrity league cricket match. We saw that yesterday in Hyderabad. A similar crowd, or if not more in Solla, probably expecting their superhero Mohan Lal to come in the next match. So the stadium is slowly, it's a huge stadium, 85,000 capacity, at least half the stadium. The main stands are all full. So 87 for 5, 15, 5 more overs to go. So Shantanu Arya, how long will they take Chennai Rhinos ங்கிறது பார்க்கணும். இப்போதைக்கு இந்திரஜித், இதுக்கு முன்னாடி ஒரு நம்ம பார்த்தோம் ஜிஷு who had bowled the second over, who had given 14 runs. திருப்பி வந்து இப்போ ஒரு பவுண்டரி கொடுத்து ஒரு சார்ட் ஆஃப் ஒரு ரெஜுவனேஷன், ஒரு விஃப் ஆஃப் ஃப்ரெஷ் ஏர்னு சொல்லலாம் ஜிஷுவோட bowlingல அந்த போன ஓவரில். அதனால் ஒரு 88-5 அந்த பார்ட்னர்ஷிப்பும் ஒரு அளவுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராஸ் 5 தான் கொடுத்துருக்காங்க, அதுதான் கிரெடிட்டபிள். நேற்றுக்கு நம்ம கேரளா ஸ்ட்ரைக்கர்ஸ் பார்த்தோம், ஒரு 24 எக்ஸ்ட்ராஸ் கொடுத்துருந்தாங்க. தட் இட் செல்ஃப் contributed to the Chennai Rhino score. Well, this was driven very firmly there by Shantanu. One more run, 89 for 5, Patabi. Indeed is 89 for 5. 16வது ஒரு ஸ்டார்டிங்கில் இருக்கோம் நம்ம. அன்ஃபார்ச்சுனேட்லி சென்னையோட புவர் பேட்டிங் டிபேக்கிள்னால அந்த லிஞ்ச் பின் டாலிஸ்மன் கிரிக்கெட்டர்ஸ் லைக் விக்ராந்தோ, விஷ்ணுவோ, ஜீவாவோ யாரும் இல்லை இந்த மாதிரி ஒரு வல்னரபிள் ஸ்டேஜில் வந்து கேஷ் இன் பண்ணுறதுக்கு. சௌகதா பிரமாதமாக போலிங் போட்டு டீரெயில் பண்ணிட்டாரு. 4 for 12. சரத்குமாரை பார்க்குறீங்க, வெரி வெரி பாயண்ட் இன் கான்வர்சேஷன். he was motivating the lads. போன வாரம் ஸ்டூடியோவில் இருந்து நான் பார்த்தேன், ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர்லேயே பார்த்தேன். ஷார்ஜாவில் ஹெட் அப் சின்ன அப்னு ஃபைட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தார். ட்ரூ டு டெல் நேற்றுக்கு தே ஃபாட் ஹார்ட், பிக் மூமெண்ட்ஸ் நல்லா ஆடி எப்படியோ ஸ்க்ரேப் பண்ணி வின் பண்ணாங்க. பேக் டு பேக் கேம்ஸ் சென்னை வின் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் லெவல் ஜூம் ஆகிடும். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஒரு வைடு போட்டிருக்காரு டாக்டர் ராகவன், அதை இமீடியட்டாக ஸ்பாட் பண்ணார். 91 for 5. இந்த ஓவரில் இந்திரஜித் எட் டு செட்டில் டவுன்னு சொல்லலாம். இஸ் ஸ்ப்ரேயிங் த பால், லைன் அண்ட் லெங்த் கிடைக்கல. ஃபஸ்ட்டு ஓவரில் வித்தவுட் கெட்டிங் இன் டு சம் க்ரூவோ ரிதமோ வரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் நிறைய வெரைட்டி ஆஃப் பால் போடணும்னு பார்க்குறாரா என்னன்னு தெரியல. அதனால தான் வைடு. பட் சென்னை ஒன் கம்ப்ளைண்ட், திருப்பி ஒரு வைடு. அது ஒரு வைடு 5 கிடைக்குமா, அதுதான் மூவ் பாயிண்ட். அம்பையர் இஸ் வாக்கிங் டுவர்ட்ஸ் அண்ட் இன்ஃபேக்ட் கெஸ்டிகுலேட்ஸ் அஸ் பை. அது ஒரு டிபேட்டபிள் கால் தான் நினைக்கிறேன். வைடாக கூட இருந்திருக்கலாம், பட் பை தான் கொடுத்துருக்காரு. 4 ரன் தான் புக்கில். ஸோ சென்னையோட சுச்சுவேஷன் ரொம்ப பிட்டியபுளாக இருக்குது. வி ஆர் கிரேவிங் அண்ட் கிரிஞ்சிங். ஒரு எக்ஸ்ட்ரா ரன் வருமா எங்கே தானுன்ற மாதிரி எதிர்பார்க்குறோம். அன்ஃபார்ச்சுனேட் பேட்டிங் டிபேக்கிள்னால. பட் எல்லாம் மாறலாம் இந்த 3-4 ஓவரில். 95 for 5. தட் வாஸ் போனஸ். இன்ஃபேக்ட் இந்திரஜித் ஏற்கனவே 3 வைட் போட்டுட்டு இப்போ 4வது போட்டு எக்ஸ்ட்ராஸ் இப்போ தான் சொல்லியிருந்தோம் கம்மியாக கொடுத்துருக்காங்க பெங்கால் டைகர்ஸ்னு. உடனே அதை கான்ட்ரடிக்ட் பண்ணுற மாதிரி இந்திரஜித் போட்டுருக்காரு. சாந்தனு 28, ஆரியா 5, 95 for 5. pushing it towards the extra cover region. 1 run, 95 for 5. இப்போதைக்கு சென்னை ரைனோஸ். இப்போ நிஜமாவே சொன்ன மாதிரி அந்த 34 ரன் பார்ட்னர்ஷிப் பிட்வீன் விஷ்ணு அண்ட் விக்ராந்த் yielded something, but that was not to be. ஏன்னா அதுக்கப்புறம் குயிக்காக பரத், சிவா எல்லாரும் they fell to சௌகதா who bowled extremely well, brilliantlyன்னு சொல்லணும். அதனால் இந்த பார்ட்னர்ஷிப் should lead Chennai to another about 20-30 runs. என்ன பட்டாபி? ஆமாம், அந்த 34 ரன் செகண்ட் விக்கெட் ஸ்டாண்ட் வந்த மாதிரி ரெப்ளிகேட் பண்ணி டுவர்ட்ஸ் எண்ட் வந்தானா ரொம்ப ட்ராமாட்டிக்காக இருக்கும். திருப்பி ஒரு வைட் கால். கவுண்டர் அப்பப்போ செக் பண்ணிட்டு இருக்காரு டாக்டர் ராகவன் த அம்பையர். ஹி வாண்ட்ஸ் டு கெட் இட் ரைட். அவசரப்பட்டு அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டாங்கன்னா அது லெஜிட்மேட் டெலிவரின்ற மாதிரி ஆடி கன்ஃபியூஸ் ஆகிடும். பெரிய பெரிய மேத்தமேட்டிக்கல் பண்ணிட்டுக்கும் இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். இவ்வளோ வைடு போட்டால் 97 for 5. சந்தனு 128. ஒரு பிளேசிங் ஹிட் அஸ்பயர் பண்ணுறது. டோ எண்டில் பிளேடில் படுறது. பால் சீக்கிரம் போகாதனால ஒரு சான்ஸ் இருக்குது கப்பலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. பிரமாதமாக ஓடி இருக்கார் அவர் பார்ட்னர் ஆர்யா. இவ்வளோ பால் போட்டு இந்திரஜித்துக்கு அவருக்கு என்னன்னு தெரில. He is bowled like I don't know, nearly 5-6 wides. 99 for 5. அந்த சென்னை டக் அவுட் பார்க்குறீங்க. ரமணா the wicket keeper can't wait to go in மாதிரி இருக்கு. At last eventually ஒரு டாட் பால் போட்டாரு. legitimate டாட் பால் bowled by இந்திரஜித். 99 for 5. Well, very good over for சென்னை ரைனோஸ்ன்னு சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு போனஸ் ரன்ஸ்லாம் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அவ்வளோ டைட்டாக போட்டிருந்தாங்க இதுக்கு முன்னாடி சௌகத்தாவும் ரூபனும். தட் அதை கொஞ்சம் ஒரு அபரேஷன் சொல்லலாம். ஜிஷுவும் இந்திரஜித்தும் வந்து 99 for 5 மடக்கி அடிக்கிறாரு. Well, that should be 4 again. The 100 and 103 for 5. Lot of cheer there.
in the Chennai takeout, end of the over, 1-3 for 5. சிக்ஸ்டீன்த் ஓவர் ரொம்ப ப்ரொடக்டிவாக இருந்தது சென்னைக்கு. 16th ஓவரில் 16 ரன்ஸ் அடித்தாங்க. இந்திரஜித் போட்டார். ஐ டோன்ட் திங்க் இந்திரஜித் நிறைய bowling போடுவார் நான் நினைக்கல. கண்டிப்பாக இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ஷோயிங்க்கு அப்புறம் போர் ஷோயிங்க்கு அப்புறம் கேப்டன் கண்டிப்பாக அவர் மேலே கான்ஃபிடன்ஸ் வைக்கக்கூடாது, வைக்க மாட்டார்னு நினைக்கிறேன். 103 for 5. சாந்தனு பிரமாதமாக ஆடிட்டு இருக்காரு. ஒரு ஸ்லெண்டர் ஷோல்டரில் ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தாலும் so far so குட்னு சொல்லலாம். பட் நவ் இஸ் த டைம். இந்த லாஸ்ட் 3 ஓவர்ஸில் 25 ரன்ஸ் வந்திருக்கு. ஒரு கேல்வனைசிங் மொமெண்டம் வந்திருக்கு. இப்போ தான் வந்து அதை வந்து தே மஸ்ட் டேக் இட் டு அனதர் நாச். அந்த பவுலர் பார்க்குறீங்க அபார்ட் பண்ணுற ரன்னப்போ, ஏன்னா பேட்ஸ்மேன் ரெடியாக இல்லாத சமயத்தில் பவுலரால் போட முடியாது. 103 for 5. சந்தனு பேட்டிங் ஆன் 34 நான் ஸ்ட்ரைக் இன் எண்டில். அது ஒரு இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் மாதிரி கேட்சப் ஆகிருக்கு. இந்திரஜித் ஒரு நிறைய வைடு போட்டார். இந்த ரீப்ளே வரப்போகிறது எனி மோமெண்ட். ப்ரொடியூசர் ப்ராம் பண்ணுறாரு. லாஸ்ட் பால் ஆஃப் த ப்ரீவியஸ் ஓவர் வரப்போகிறது எனி மோமெண்ட். நல்ல ஒரு புல் ஷாட். கோபி கேட்டுட்டு இருந்தார் எந்த மாதிரி ஷாட்ஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்லோ டெக்கில் பார்த்துருக்கோன்னு. புல் ஷாட் நிறைய பார்க்கல, பட் அப்போ பார்த்தோம். நல்ல ஒரு புல் ஷாட் பை சந்தனு. 34 நாட் அவுட். டெத் ஓவர்ஸில் பெங்கால் கொஞ்சம் ஃப்ளாகிங்காக என்னன்னு தெரில, டயரிங்காக என்னன்னு தெரில. லாஸ்ட் 3 ஓவர்ஸில் 25-26 ரன்ஸ் கன்சீட் பண்ணியிருக்காங்க. 16th ஓவரில் 16 ரன்ஸ் கன்சீட் பண்ணாங்க. அதை தவிர பார்த்தீங்கன்னா சென்னை 5th ஓவரில் 15 ரன்ஸ் அடித்தாங்க. ப்ரொஜெக்டட் ஸ்கோர் இப்போதைக்கு 129. ரொம்ப ஹிமாலயன் டார்கெட்னு சொல்ல முடியாது, பட் கான்டெக்ஸ்ட் ஆஃப் த கேமில் 129 பரவாயில்ல, தேவையில்ல மாதிரி இருக்குது. கட்டாயமா 129 வந்தால் சென்னை கேன் ஃபைட், பட் தென் இட் லுக்ஸ் தே வுட் கெட் பெட்டர் தேன் 129. 140, 150 the way Shantanu is playing, because he's definitely bound to strike a couple of more boundaries there. You see Sham, Ramana padded up, and the brand ambassadors V4 are the event managers for this CCL Chennai Rhinos team, sponsored by GVR Infrastructure and also Bharti Cement. So GVR Infrastructure, I'm sorry, is the franchise owner, and Bharti Cement sponsored this brilliant CCL second edition with 6 teams. We are seeing Bengal Tigers, the new team, along with Chennai Rhinos. Chennai Rhinos in this match, 6th match, 106 for 5. மடக்கி அடிக்கிறாரு. ஒரு மாதிரி மிஸ் டைம் தான் சொல்லணும். இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் டு லாங் ஆன், இட் கோஸ் டு ஸ்கொயர் லெக் பாட்டம் ஆஃப் த பேட். 107 for 5. சாந்தனு எனிவே சர்வைவிங் தேர். பட் இந்த மாதிரி சார்ட் ஆஃப் ஸ்லாக்லாம் அடிச்சு தான் ஆகணும். என்ன பட்டாபி? ஆமாம், ஸ்லோ பிச்சில் வந்து கொஞ்சம் முட்டியை மடக்கி கொஞ்சம் யூ மஸ்ட் கெட் தட் எலிவேஷன் கோயிங். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டோ எண்ட் ஆஃப் த பிளேடில் பட்டது. ஏன்னா பால் இஸ் நாட் கமிங் த்ரூ, பட் நோ எக்ஸிக்யூஷன் போராக இருக்குது. அண்ட் ஷங்கர் இஸ் ட்ரிகர்ட் ஹிம்னு சொல்லலாம். ஆர்யா பெரிஷஸ் விக்கெட் ஒரு அப்ராப்ரியேட் சர்க்கம்ஸ்டான்ஸில் பெங்காலி கட்சிருக்கு, பெங்காலி க்ரௌடுக்கு. 107 for 6 of 16.4. இனிஷியல் எவிடன்ஸ் பார்த்தீங்கன்னா அது கோயிங் டவுன் த லெக் சைட் மாதிரி கூட இருந்தது. ராஜா செலிப்ரேட் பண்ணுறாரு. ஹி கெட்ஸ் அ 2 for. அது ஒரு விக்டரி ஜிக். 16.4. ஆர்யா பெரிஷஸ் 107 for 6.
விஷால் வந்திருக்காரு 107 for 6. ஒரு ப்ரீகாரியஸ் பொசிஷனில் நேத்திக்கு வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ரன் அவுட் ஆனார். இன்னைக்கு திருப்பி another day another pressurizing situation for the சென்னை ஸ்கிப்பர். ஒரு நர்வஸ் ஹிட் தான் சொல்ல முடியும். 107 for 6. சௌகதாவோட bowling பிரமாதமாக இருந்ததுன்னா அதே மாதிரி ராஜாவோட bowling பிரமாதமாக இருந்தது. சௌகதா மைசர்லியாக இருந்தார், 4 விக்கெட் எடுத்தார், 12-13 ரன் கொடுத்து. ராஜா 17 கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்காரு. அது வெதர் கோயிங் டவுன் த லெக் சைடா என்னன்னு தெரியல. பட் சங்கர் த மேன் இன் சார்ஜ் இமீடியட்டாக ட்ரிகர் பண்ணார். தட் இன்வைட்டட் ஜிக் லைக் செலிப்ரேஷன். அது அவுட் கொடுக்கலனாலும் யாரும் ப்ளேம் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் சங்கர் கேவ் இட் அஸ் அவுட். 108க்கு 6 சென்னை ரைனோஸ். Next ball out. I said not out. Vishal out. Replay काम करना पड़ रहा है. Sure out. Back foot लो आएगा. नाले बैट लगा पड़ रहा है. Start. $108 for 6 சென்னை ரைனோஸ். அங்கே பேட்டிங் கார்டு பார்க்குறீங்க. ஜீவா 10, விக்ராந்த் 13, விஷ்ணு 24 நல்லா ஷேப் பண்ணியிருந்தார். அவுட் ஆர்டர். சாந்தனு இப்போ சர்வைவிங் தேர் 35, நாட் சர்வைவிங். அஃப்கோர்ஸ் இஸ் காட் சம் 4-5 brilliant boundaries. பரத் வாஸ் a bit impatient சொல்லலாம். சிவா பியூட்டிஃபுல்லி bowled there by Saugata. And last man out Arya LBW to a delivery that was slow down for 7. Now Vishal the skipper வந்திருக்காரு. 1 not out. ரெண்டாவது பால் அப்படியே டேப் பண்ணிட்டு ஒரு ரன் எடுத்தார். இப்போ சாந்தனு லாட் ஆஃப் திங்ஸ் டிபெண்ட் ஆன் சாந்தனுஸ் பிரில்லியன்ஸ் டு டெஃபினெட்லி பூஸ்ட் தி சென்னை ரைனோ ஸ்கோர். 108-6. ஜிஷு போடுறாரு ஷார்ட் பால். வெல் தட் வாஸ் அ பிட், நீங்கள் சொன்ன மாதிரி இட்ஸ் அ பிட், இன்ஃபேக்ட் வாஸ் ஷார்ட். அது முன்னாடியே ஷார்ட்டை ட்ரை பண்ணதுனால லேட்டாக வந்து பந்து படுது. அங்கே பாருங்கள் ஒரு மாதிரி டென்ஸாக தான் இருக்காங்க சென்னை டக் அவுட். பார்க்குறீங்க தேவையில்லாமல் அவுட் ஆனதை பற்றி வருந்தின்னு தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா தேவர் ஆல் ஷேப்பிங் வெல் இன்க்ளூடிங் விஷ்ணு, விக்ராந்த், எவ்ரிபடி. பட் அன்ஃபார்ச்சுனேட் ஃபார் தேம் they have lost 6 wickets now. 108 Shantanu, they are battling it out with 35, so we expect something from him. Padabi dead ball signal by the umpire there, Dr. Raghavan. 108 for 6. Start of the 18th ஓவரில் டீரெயில் ஆயிருக்கு சென்னையோட வண்டின்னு சொல்லலாம் அன்ஃபார்ச்சுனேட்லி. பட் அட்லீஸ்ட் போர்டில் ரன்னு போட்டாங்க. ஆப்பனன்ஸ் அதை ஸ்கோர் பண்ணணும். ஒரு ஸ்டீப்லிங் மிஸ் ஹிட். ஃபீல்டர் காமாக இருக்காரு, நல்ல காமாக கூலாக பிடிச்சிருக்காரு. நல்ல ஒரு பேலன்ஸ்டாக இருந்து அவசரமே படாமல் கூலாக பிடிச்சாரு. இன்னொரு விக்கெட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபார் சென்னை. 17.2 ஓவர்ஸில் 108 for 7. ஒரு ஆர்டினரி லுக்கிங் ஷாட் தான். லோக்கல் 6ன்னு சொல்லலாம். ரொம்ப ரூடாக ஹார்டாக இருக்க வேணான்னு பார்க்குறோம். பட் ரொம்ப ஆர்டினரி ஷாட் அது. டெஃபினெட்லி ஆர்டினரி ஷாட் தான். அங்கே பார்க்குறீங்க ஜிஷு அப்படியே போன்னு அந்த ஜோல் கார்னர் ஸ்டைலில் சொல்லிட்டு இருக்காரு. அங்கே பாருங்கள் அந்த ஃபிலிமி ஸ்டைல் ஆல்சோ தேர். யூ சி த ஜெக். 108 for 7. விஷால் 1 out.